வணக்கம் டிபிகே டாக்ஸ். செல்லமே செல்லமே சீரியல் சன் டிவியில் மாலை 6:30 மணிக்கு ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல். இந்த சீரியலில் விக்ரமா ஜிஷ்ணு அவங்களும், விஜயா ரேஷ்மா அவங்களும், கவினா நம்ம சர்வேஸ் அவர்களும், நிலாவா லிதன்யா அவங்களும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க. உண்மையிலுமே ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ க்யூட்டான ஒரு ஃபேமிலி இருக்குமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வராங்க. உங்களுக்கு இவங்களோட கதாபாத்திரங்களே யாரோட ஆக்டிங் ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சீரியலில் நம்ம கவினா குட்டி பையனாக நடிக்கிற சர்வேஸ் அவர்களை பற்றின சில தெரியாத தகவலை தான் பார்க்க போகிறோம். சர்வேஸ் இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறாரு. அதுவும் கவின் கேரக்டருக்கு ரொம்ப ஹாப்டாக இவர் அவ்வளோ அழகாக நடிச்சிட்டு வராரு. இவருக்கு எல்லோருமே இதுதான் முதல் சீரியல்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே பல சீரியல்களில் சர்வேஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக இவர் நடித்த முதல் சீரியல் எதுனா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். இவர் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முதல் சீசனில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடைக்குட்டி கண்ணனா ஒரு ஃப்ளாஷ்பேக் கதாபாத்திரத்தில் இவர் தான் நடிச்சிருப்பார். கண்ணன் கதாபாத்திரமே சரவண விக்ரம் அவர்கள் ரொம்பவும் துருதுருன்னு நடிச்சிருப்பார். அதோட கடைக்குட்டி கண்ணனா இவர் கதாபாத்திரத்தில் சர்வேஸ் அவர்கள் நடித்தது அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். பல ஆடிஷனுக்கு அப்புறம் தான் சர்வேஸ் அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடைக்குட்டி கண்ணனாக நடித்தார். ஆனால் முதல் சீரியல்லையே இவர் அவ்வளோ அழகாக நடித்தார். இதுக்கப்புறம் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும்னு முதல் சீரியல்லே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இவர் அந்த சீரியலில் நடித்தார். இந்த சீரியலில் நடித்ததை தொடர்ந்து இவருக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது. இருந்தாலுமே ஸ்கூல் லைஃப்பையுமே நம்ம பார்க்கணுன்னு ஸ்கூல் படிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற டைம்லலாம் இவர் நடிக்கவும் ஆரம்பித்தார். அப்படி தான் பட்ஜெட் குடும்பம்ன்ற சீரியலில் இவர் 2வது சீரியலாக நடிக்க ஆரம்பித்தார். இந்த சீரியலுமே பொதிகளை வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியலாக தான் மாறிச்சு. சர்வேஸ் அவர்கள் ஸ்கூல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவர் கிளாஸில் டான்ஸ், பாட்டு, கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான். இதே போல் படிப்புலேயுமே ரொம்பவும் சூப்பராக படிக்க வருவது தான். சமீபத்தில் கூட இவர் கல்ச்சுரல்ஸ் நிகழ்ச்சியில் கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்த பல மெடல்ஸ் வாங்கின ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்பவும் திறமையானவர் தான். அதுவும் ஸ்கூல் லைஃப்லேயுமே ரொம்பவும் திறமையானவர் தான் சர்வேஸ் அவர்கள். இதே போல் பட்ஜெட் குடும்பம் சீரியலுக்கு அப்புறம் இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சீரியல் வாய்ப்பு தான் சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியல். இந்த சீரியலில் அகில்ன்ற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். இதே சீரியலில் லிதன்யா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம செல்லமே செல்லமே சீரியலில் நிலாவான் நடித்தவங்க தான் சுந்தரி சீரியல்லையுமே ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலில் அகில் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நம்ம சர்வேஸ் அவர்கள் நடிச்சிருப்பார். இதை தொடர்ந்து இவருக்கு ஸ்ருதிராஜ் அவங்களோட நடிப்பில் வெளியான தாலாட்டு சீரியலில் அதுவும் சன் டிவிலேயே வாய்ப்பு கிடைச்சது. இந்த தாலாட்டு சீரியலில் தான் இவரோட நடிப்பு திறமை செமையாக வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த சீரியலில் சுந்தர்ன்ற கதாபாத்திரத்தில் தான் இவர் நடித்தார். இந்த சீரியலில் நடித்த ஸ்ருதிராஜ் அவங்களும் சர்வேஸ் அவர்களும் ரியல் லைஃப்லேயே அம்மா மகன் பாண்டிங் மாதிரி அவ்வளோ ஜோயலாக ஒரு ஃபேமிலியாக பழகினாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் க்ளோஸாக இவங்களுக்கு சினிமா சர்க்கிள் இருக்காங்கன்னா அவங்க ஸ்ருதிராஜ் அவங்க தான். இதே போல் சர்வேஸ் அவர்கள் சில ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இவர் நடித்த 100 ரூபாய்ன்ற ஷார்ட் ஃபிலிம் ரொம்பவும் பிரபலம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். இதெல்லாம் தொடர்ந்து தான் இப்போது செல்லமே செல்லமே சீரியலில் நம்ம கவினா சர்வேஸ் அவர்கள் நடிக்கிறாரு. இவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். கவின் அவர்கள் மேலும் சீரியல்கள் சினிமாக்களையும் நடிக்கணும், அதே போல் நல்லா படிக்கணும். இதுதான் எங்களோட ஆசையும். டிபிகே டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.